சார், இவர் பேரு ஓலே கவுடா சார். அவர் இருக்கிற ஏரியால பெரிய டான் சார். வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவருக்கு கட்சியில கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு சார். சார், இந்த போட்டோவை பாருங்க. இவர் பேர் ராஜகவுடா சார். வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஓலே கவுடாவுக்கு பெரிய எதிரியா இருந்தார் சார். 3 நாளைக்கு முன்னாடி இவரை கத்தியால குத்தி குத்தி மர்டர் பண்ணார் சார். சார், இந்த பொண்ணோட போட்டோ பாருங்க. ராஜகவுடா மர்டர் ஆன ஸ்பாட்ல இந்த பொண்ணையும் கழுத்தறுத்து மர்டர் பண்ணிருக்காங்க சார். மர்டர் பண்ணவங்க தன்னை அறியாமலே ஒரு க்ளூவை விட்டுட்டாங்க சார். இந்த பொண்ணை கழுத்தறுத்த ஸ்டைலும் தண்டுபாளைய கேங் சிலரை கழுத்தறுத்து மர்டர் பண்ண ஸ்டைலும் சேம் டு சேம் சார். 100% மேட்ச் ஆகுது சார். ஷோர் சார். வெரி குட், எக்ஸலண்ட் இன்வெஸ்டிகேஷன். தேங்க்யூ சார். எஃப்ஐஆர் போட்டாச்சு. சார், யாரோ 5 பேர் வந்து அவங்க மர்டர் பண்ணதா சரண்டர் ஆயிட்டாங்க சார். கண்டுபிடிச்சிட்டாரு. தண்டுபாளைய கேங் கிரேட் எஸ்கேப் சார். அந்த தண்டுபாளைய கேங்கோட அந்த ஓலேகவுடா உள்ள போகும். அப்பதான் சார் தண்டுபாளைய கேங்குக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். இட்ஸ் ஓகே. சுப்பிரமணிய, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார், 1980 மார்ச் 19ஆம் தேதி அந்த தண்டுபாளையம் கேங்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கேஜிஎஃப்ல பண்றாங்க. கேஜிஎஃப் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சார். சார், அந்த தண்டுபாளையம் கேங்கு நேரா பெங்களூர் வந்து அங்க ஒரு கிரைம் பண்றாங்க சார். அந்த தேதி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு அவங்க எங்க வந்தாங்க, எங்க போனாங்க, எங்க கிரைம் பண்ணாங்க இதெல்லாம் வேண்டாம். அவங்க எங்க போகல, எங்க கிரைம் பண்ணல, அதை மட்டும் சொன்னா போதும். இருக்கு சார். அந்த தண்டுபாளையம் கேங்கு போகாத இடம், கிரைம் பண்ணாத ஊர் ஒரே ஒரு இடம் இருக்கு சார். அதுதான் தும்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பாவகடா. அங்கே தான் அவங்க எந்த கிரைமும் பண்ணல சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், வித் யுவர் பர்மிஷன் ஒரு சஜெக்ஷன் சொல்லலாமா சார்? சொல்லுங்க. தேங்க்யூ சார். ஓலே கவுடா பிக் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் சார். சார், அவர் பர்மிஷன் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்ல அங்க ஒருத்தர் கூட தொட முடியாது சார். அந்த அளவுக்கு சேஃப்டியான பிளேஸ் சார். அட் பிரசன்ட் அந்த தண்டுபாளையம் கேங் வெளியில வந்தா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க சார். அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் வேணும் சார். சோ அவங்க அங்கதான் இருப்பாங்க சார். நாம அங்கதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் சார். ஓலேகவுடா பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல அவனை டச் கூட பண்ண முடியாது. உண்மைதான். ஆனா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் யாருக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் வெறும் டச் மட்டும் பண்றதில்ல, ஆணி வேரோட அறுத்து எடுத்துருங்க. அது அந்த ஓலேகவுடாவுக்கு தெரியாதா என்ன? தண்டுபாளையம் கேங் இதுவரைக்கும் சம்பந்தமே இல்லாத ஏரியால தான் கிரைம் பண்ணிருக்கு. சம்பந்தமே இல்லாத ஏரியால தான் தங்கியிருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியுது? அவங்க டென்ஷன் இல்லாத இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. அங்கதான் வாழ முடியும். அட் பிரசன்ட் அவங்களுக்கு டென்ஷன் இல்லாத இடம் பாவகடா மட்டும்தான். ஏன்னா இதுவரைக்கும் அங்க அவங்க கிரைம் பண்ணவே இல்லை. நாம என்னதான் ப்ரெஷர் கொடுத்தாலும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க அவங்கள கேர்லெஸ்ஸாக தான் தேடும். நிலைமை ஒரு வேலை ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா அவங்க அங்கிருந்து ஆந்திரா பார்டரை கிராஸ் பண்றது ரொம்ப ஈஸி. கிரிமினலுக்கு போலீஸா திங்க் பண்ணா உங்களை மாதிரி இருக்கும். போலீஸுக்கு கிரிமினலா திங்க் பண்ணா என் மாதிரி. சார், உங்க கால்குலேஷன் பர்ஃபெக்டா இருக்கும்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் சார். சூப்பர் சார் நீங்க.
அந்த தண்டுபாளையத்தோட கேம் ஓவர். அண்ணே ஒரு டீ. உட்காருப்பா. இந்தாப்பா. இவங்களை எங்கேயாவது பார்த்திருக்கியா? இவனை சார் இவன் இங்கதான் சார் இருந்தான். இங்கதான் சார் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சரியா வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. அவன் வீடு இதே தெருவில் கடைசி வீடு சார். இவன் வீடு எங்க இருக்கு? அதோ அந்த வீடு சார். அந்த வீடா? ஆமா சார். ஸ்கெட்சு உங்க புது தலைகள் முடிஞ்சா மாட்டுங்களா பாப்போம். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏய், இது எந்த இடம்டா? நாம் இப்ப எங்க இருக்கோம்? நம்ம ஆந்திரா பார்டருக்கு வந்துட்டோம்டா. இன்னைக்கு இங்க இருந்துட்டு நாளைக்கு காலைல போலாம். இருட்டிட்டு வேற வருது. எங்கேயே தங்கிக்கலாம். காடுறா, கரடி கிரடி வரப்போகுது. இன்னைக்கு ராத்திரி இங்கே இருந்துட்டு நாளைக்கு காலையில கிளம்பலாம். என்னது இவ்வளவு சீக்கிரம் விழுந்துருச்சு? டேய் எந்திரிங்கடா, எந்திரிங்கடா, எந்திரி. டேய் கோவிந்தா எந்திரடா, எந்திரிங்கடா, வாங்கடா. காவேரி தாயே காப்பாத்துமா. இப்பதாட காளி வந்து ஆயிருந்துட்டு கையை கழுவிட்டு போயிருக்கிறான். அதனாலதான் தண்ணி சாம்பார் மாதிரி இருக்கு. நீங்க
2 பேரும் சித்தூருக்கு போயிருங்க. சரிங்கண்ணா. நீங்க 2 பேரும் சவுக்கத்தி போயிடணும். நீங்க 3 பேரும் அனந்தபுரம் போயிருங்க. நாம மறுபடியும் எப்ப பாக்குறோம்னா தசரா நடக்கிறப்போ மைசூர் அரண்மனை முன்னாடி. ஜெகபதி எங்கன்னு தேடி அவனை தூக்கணும். கடவுளே, இங்க எல்லாரையும் காப்பாத்து. ஆண்டி கொடுங்க. வாழைப்பழம் பழுத்துருச்சு இல்ல? பழுத்திருக்கு. ஏய், டைம் ஆச்சு, கிளம்புங்க போல. ஏமாமோ, பஸ் ஸ்டாண்ட் எத்தனை தூரம்? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சரி சரி, வாங்க போல. ஏய் வாடா. அட வாடா. இந்த போட்டோல இருக்கிறவங்கள பாத்திருக்கியாமா? இப்பதான் இந்த பக்கம் போனாங்க சார். அப்படியே ஓடு. ஏதாவது ஆசை இருந்தா எல்லாத்தையும் இங்கேயே தீர்த்துக்கணும். மறுபடியும் எல்லாரும் ஒன்று சேர்ற வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். சரி சரி. ஐயோ, விடுங்க. ஏய், கத்தாதடி. வேண்டாம். விடுங்கடா. ஏய், கத்தாதடி. விடுங்க. விடுங்கடா. விடுங்க. ஏய், விடுங்க. ஏய். வேண்டாம். விடுங்கடா.